Morning, Swamigal. Morning. Trip ready? Ready. Okay, let's get started. But main ஸ்தலம்ன்றது இதுதான். அதனால உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க. அவர் வந்து ஒரு பாமரம் மக்களா இருந்து எதுவுமே படிப்பறிவு இல்லாம அவர் ஒரு காலத்துல 1950s அது மாதிரி டைம்ல இங்க வந்து இங்கே படுத்துட்டு இருந்தாங்க அந்த வேப்ப மரத்துக்கு அடியில. அப்படி படுத்துட்டு இருக்கிற சமயத்துல நரசிம்மனை டெய்லி வேண்டியது எனக்கு எதுவுமே தெரியாது, நீதான் எனக்கு யோகத்தை வந்து கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி அஷ்டமா சித்தியும் அவர் கிடைச்சு. அதனால இங்கேயும் இருப்பார், கோயம்புத்தூர்லயும் இருப்பார், திருச்சியிலயும் இருப்பார். அது மாதிரி அஷ்டமா சித்தியும் இருந்தது. அதனால அப்பேற்பட்ட யோகத்தை கொடுத்த ஒரு நரசிம்மர். அவரோட அந்த சுவாமிகளோட ஜீவசமாதி மேல இருக்கு. நடக்க முடியும்னா போய் அந்த ஜீவசமாதியை பார்த்துட்டு வரலாம். மேல அவங்க மடத்துக்கு கட்டியிருக்காங்க. அவங்க கட்டின கோயில் இது. அதுக்கப்புறம் அவங்களோட மடம் இது. 24 hours அன்னதானம் நடக்கும் இந்த மடத்துல. இது வந்து யோகத்தை கற்றுக் கொடுத்த நரசிம்மர். நவ நரசிம்மர்ல உள்ள மட்டும் எடுத்துருவாங்க. உள்ள அவுட்டர் இல்ல பரவாயில்ல. எங்கே க்ரூப் போடுறீங்களோ அங்கே எங்கே கேமரா வரும். மெமரி ஃபுல்லாக போகுது. இல்லை 250 போட்டிருக்கேன், பரவாயில்ல. ஹாய் ஹாய் கட் ஹாய் கட் இங்க ஒரு கேமரா பாரு. ஹாய் தோர்சு ஹாய் தோர்சு ஹாய் சொல்லு. ஹாய் தோர்சு ஹாய் சொல்லு. அத்தி வெக்கப்படுறா. சரி ஓகே. Hi, what's your name? மதுசூதனம். Nice to meet you. அன்னபூர்ணேஸ்வரி பக்தர்கள் 12 வருஷம் சாப்பாடு இல்லாமல் தவஸ் கொண்டார். அன்னபூர்ணேஸ்வரி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது, எனக்கு என்னம்மா 12 வருஷம் என்னை கவனிக்காமல் பட்டு போட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை தரிசனம் பண்ண வர்றவங்களுக்கு 3 நேரம் அன்னம் வைக்கணும் பசி இல்லாமல். அதுதான் அந்தாண்ட நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. 3 நேரம் சாப்பாடு போட்டு விட்டுருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி நித்திய போஜனம். இந்த இந்த அக்னியில் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டில் வந்து இந்த சாலை வந்து எவ்வளோ பேர் தொடர்ந்து இந்த சாமி கொடுக்குறாங்க. இந்த சாமி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அங்கே இது நடக்குது. சந்தோஷம். Okay. அவங்க வீடியோ எடுத்துலாம் வந்து வண்டி டயர் ஃபுல்லாக உள்ள போயிடுச்சு போல. கால் டயரு
அது படிக்கட்டு. மேலே ட்ரோனா போகுது அது. படிக்கட்டு கீழே வந்து பிரகலாத ஸ்கூல், பிரகலாத படிச்ச இடம், பிரகலாத பாடசாலை. ஒரு செடி இருக்குது பாருங்க. அங்க வந்து 2 ஏக்கர் ஒரு கல் இருக்கு. 2 ஏக்கருக்கு மேல ஒரு கல் இருக்குது. அந்த கல்லு வந்து பிரகலாதக்கு வந்து ஸ்லேட்டு பலக்கா ஸ்லேட்டு. அது மேல வந்து ஓம் நமோ நாராயண எழுந்திருக்கு. அங்க போனா பார்க்கலாம். இந்த மண்டபம் பேர் வந்து கல்யாண மண்டபம். இந்த மண்டபம் பேர் வந்து கல்யாண மண்டபம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரம்மோற்சவம் நடக்கும். அன்னைக்கு வந்து செஞ்சலட்சுமி தாயார் உற்சவருக்கு, ஜுவாலா நரசிம்மர் உற்சவருக்கு ரொம்ப விசேஷமான கல்யாணம் நடக்கும். இந்த மண்டபம் கட்டின ராஜா வந்து காகத்திய அரசன் பிரதாபருத்ர மன்னன், 14th century. இந்த மலை பேர் வேதாதிருமலா. இது வந்து கருடாதிருமலா. மத்தியில் வந்து உக்ரஸ்தம்பம். அங்கே பாருங்க, நான் கொஞ்சம் தருணேன். அங்கே நேராக ஒரு ஃபோட்டோ தெரியுது பாருங்க. நேராக ஒரு ஃபோட்டோ தெரியுது பாருங்க. அந்த ஃபோட்டோ உக்ரஸ்தம்பம். லெஃப்ட் சைடில் வந்து பிரகலாதன் நிற்கிறாரு பாருங்க. பிரகலாதன் பின்னாடி வந்து ஒரு கல் இருக்குது, பெருசாக ஒரு கல். அந்த கல்லே உக்ரஸ்தம்பம். வாங்க 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 சார். இங்க வந்து நரசிம்ம சுவாமி பெருமாள், இங்க வந்து செஞ்சலட்சுமி தாயார். செஞ்சலட்சுமி தாயார் தாடி பிடிச்சுன்னு கேட்குறாரு, அம்மா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாரு. வாங்க வாங்க வாங்க. இது வந்து சார், இது வந்து உக்ரஸ்தம்பம். ரியல் உக்ரஸ்தம்பம் மேலே இருக்கு. ஸ்ரீகிருஷ்ண தேவராய காலத்தில் சில்பி ஸ்ட்ரக்சர் இது பாருங்க. உக்ரஸ்தம்பம் ரைட் சைடில் வந்து இரண்யகசிபு. இங்கே இந்த இடத்துல வந்து பிரகலாதன் எங்கே இருக்காருன்னா அவங்க பெருமாள்னா அங்கே பெருமாள் வந்து இந்த தூணில் இருக்காருன்னு சொல்கிறார். அந்த தூண் வந்து கதத்தை வச்சு அந்த தூண்லேருந்து வெளியில் வரார். Hi ma'am. Good morning. Good morning, mommy. Good morning, Tanga. அகோபிலம் நம்ம இப்போ ஏற போகிறோம். நம்மளது அகோபிலம் மலைக்கு மேல் ஏற சுவாமியின் அருளால் வந்து நம்ம இன்னைக்கு வெற்றிகரமாக இன்றைய பயணத்தை சிறப்பாக முடிக்க போகிறோம். தொடங்குறோம். என்ட்ரி. இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன் சுவாமி. ஓகே, இதே நல்ல ஒரு புகை மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் வாங்க மணி. பசங்க எல்லாம் முன்னாடி வாமா. பிரணவ்
Hi. Selfie, 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 selfie. Selfie, come on. Hi. Hello. ஸோ இங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆஞ்சநேயர்லாம் அங்கே இருக்காங்க. வாட்டர் ஃப்ளோ இங்கே இருக்குது. தென் டெம்பிள் வியூ லைக் ஸ்டார்டிங்லேயே இருக்கியா? சூப்பர். உள்ளே என்ட்ரனோடனே ஒரு வெல்கம் பண்ணுறதுக்காகவே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஒரு நல்ல ஃபீல் பண்ணலாம். Way to free the sun. நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்லா ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. இது கூட குளிக்கலாம். ஒரு குட்டி ஃபால்ஸ். ஐ லைக் ஃபால்ஸ். இங்கே வர வழியில் இங்கே தண்ணியில் காய வச்சுட்டு ஆகணும். இதில் போயிடலாம். நீங்கள் அப்படி ஒரு ஸ்டெப் அப்படி ஒரு ஸ்டெப் முடிஞ்சு. லைட்டாக தான். ஓகே. பார்த்து எந்த கல்? சொல்லு. தேவி எது சுவாமி? ஓகே. அரண்மனையா அந்த யுகத்துல இருந்து செதலம் அடைஞ்சு பரஜி சொன்னானா? என் பேக் எங்கேயும் வைக்க மாட்டேன். பார்த்து வாங்க. பார்த்து போடா. லெஃப்ட் சைடு பாருங்க, அரண்மனையோட சுவடுகள் இதெல்லாம். உண்மையிலேயே செதுக்கின மாதிரி தான் இருக்கு ஒரு சில இந்த போர்ஷன் எல்லாம். உண்மையாவே சுவடுதான். காலப்போக்குல செதலம் அடைஞ்சு. செதலம்னா சேதம் அடைந்தது. அதெல்லாம் அரண்மனையோட சுவடுகள் சார்.
நல்லா குளிக்கலாம் ஆக்சுவலாக. கல்லு போட்டாட்டே ஜம்ப் ஆயிட்டு கொஞ்சம் பெருசா பார்ப்போம். பெரிய இடம். நாங்கள் அது சொல்ல வாங்க சாமி. என்னங்க சாமி? கல்ல போட்டா பறந்து போகணும்னு சொன்னாங்க. சொல்லு. ஆமா நிஜமாவே பிச்சா இதெல்லாம் வந்து ஒரு நதி. இப்போ நம்ம ஒரு நதிக்குள்ளே தானே சாமி நடந்து வந்துட்டு இருக்கோம். ஏன் சாமி? நதி தானே இது ஆக்சுவலாக, ரிவர். இந்த மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல வர முடியாது, தடை பண்ணிடுவாங்க. காற்றாறுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் காற்றாறு அந்த தடங்கள் எல்லாமே. காற்றாறு இப்போ மழை வந்து நடுவுல தான் நடந்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சா இந்த நடக்க முடியாது. பிரதீபா நம்ம முன்னாடி போயிட்டாங்க. கீழே நிப்பாட்டிடுவாங்க. நீ என்ன இங்க வந்து நீ அந்த சைடு போக வேண்டியதானே? இந்த குகை தான் சத்ரு. ஆ இறெல்லாம் சாப்பிட்டு உள்ள. ஆ ஓகே. ஆ பார்த்து கல் யார் மேலே பட்டுறாமடா. இங்க போடாத, அங்க போ. கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் பெரிய இடம். இதான் உக்ரஸ்தம்பம். மேலே கொடி பறக்குது, 2 கொடி பறக்குது. கேமரால கிளியரா தெரியுதா என்னன்னு தெரியல. அங்க இருக்கு பாரு உக்ரஸ்தம்பம். ஆமா சாமி. அந்த கொடி எங்க நட்டு இருக்கானோ அந்த இடத்துல இருந்தா நரசிம்மர் வெளியில வந்தது. போலாம் போலாம். வெரி குட். இந்த இடத்துல தான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் அரண்மனை இங்க தெரியறதா? எல்லாம் இதெல்லாமே அரண்மனையா இருக்கு. அதான் that is உக்ரஸ்தம்பம். From that only we cannot go there. ட்ரெஸ்ஸேஞ்சில் கஷ்டம் தேவி. வேணாம், ரொம்ப கஷ்டம் ஆகிடும். தென் வேர் வீக். வாவ், வா வா. வா தேவி, பார்த்து 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 கூட விடுங்க. வேணாம் வேணாம், அவங்க நினைச்சு தான் வரணும். பயங்கரமான view. போமா போ, கீழே போங்க. ஆசைப்பட்டது இருப்பான் எடுப்போம். போ போ. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு ஆசைப்பட்டு காலை காட்டுமா, கால் ரிலாக்ஸ்.
சண்டை போடுறதுக்காக அங்கேருந்து வந்து இந்த அம்மாவோட சண்டை போடுறது. அம்மா ஜூம் பண்ண முடியாது. அது எடிட்டிங். அந்த ஒரு நூலுக்கு சண்டை. ரெண்டு குட்டீஸ் சண்டை போடுறா. ரெடி அடிச்சாதான் அது திருப்தியாக இருக்கும். அது கண்ணு கூசுது. நான் வீடியோ எடுத்தேன். இங்கே குளிக்கிறது தான் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு தலையில் இருந்தெல்லாம் வாட்டர் அதில் ஊற்றல. வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. காமிங்க. கோவிந்தா கோவிந்தா கோச்சு பண்ணிக்கலாம். ஜாலியாக இருக்கியா? சூப்பரா இருக்கு. யார் வந்தாலும் இங்க தயவு செய்து குளிச்சிருங்க. మాలో చికెన్ రేట్ అవుతుంది అని చెప్పి చెప్తే ఇచ్చారు. లేదనుకోండి మనం
மாலோல நரசிம்மர் திருத்தலத்தை எட்டியுள்ளோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் உட்காருங்க. மாலோல நரசிம்மர் டெம்பிள். தெலுங்கு பட ஹீரோ மாதிரியே இருக்கிறப்பா நீ. தெலுங்கு பட வில்லன் மாதிரியே எப்படி இருந்தது சுவாமி பயணங்கள்? அதை ஏன்பா கேட்குற? அதை ஏன்பா கேட்குற? சொல்றவா பேச்சு கேட்டுலாம் இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. அதெல்லாம் ஒரு வயசுல இருக்கும்போது வரணும். வாலிப வயசுல வயோதிக வயசுல வரக்கூடாது. வயசான காலத்துல ஊட்டாண்டு இருக்க வேண்டியது தானே. அதே வயசானவரோட ரிவ்யூ சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே போகணும். அதே வயசானவர் லப 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 லபன்னு ரிவ்யூ மேலே பாஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்லணும், மீசெடுக்காதுங்க. தெரியாது அவருக்கு சொல்றதுக்கு. எப்படி இருந்தது ஏறுறதுக்கு? ஓகே ஓகே கண்டினியூ. சுவாமி உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. மாலோல நரசிம்மர் எப்படி இருந்தது? இங்கே இருக்கீங்களே. சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது அதான்ப்பா, இது ஒரு சென்டர் பிளேஸாக இருக்கா. இந்த சென்டர் பிளேஸில் அந்த காலத்தில் கபாலிகன் இங்கே பூஜை பண்ணதான் ஒரு ஐதீகம். அப்படி அவன் பூஜை பண்ணுற காலத்தில் ஆதிசங்கரர் இந்த டைமில் வரும்போது ஆதிசங்கரரை நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்ட ட்ரை பண்ணும்போது அவரோட சிஷ்யன் நரசிம்மன் மேலே ஸ்தோத்திரம் பண்ணோம். நரசிம்மன் லட்சுமி நரசிம்மம் அவதேவி கராபரம்பம் அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் வருஷம் 4 டைம்ஸோ 5 டைம்ஸோ இந்த குண்டம் இருக்கா, அங்கே சண்டி ஹோமம் நடக்கும். அந்த பூஜை பண்ண விக்கிரகங்கள்லாம் இந்த சைடு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த காலத்தில் அதுவும் ஒன்று. 2வது பிரகலாதன் வந்து இங்கே வந்து விளையாடுவான் அங்கே ஆசிரமத்துலேருந்து. அதுவும் வரலாறு. ஓகே, வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ. எப்படி இருந்தது கண்ணா ஏறி வர்றதுக்கு? ஈஸியாக இருந்ததா? ஜாலியாக இருந்ததா? கெட்டி சட்னி 2 இட்லி கொடுத்தா இன்னும் ஸ்பீடாக போயிருப்போம். தண்ணி குடிக்கலாம். அதான் எப்படி இருந்துச்சு ஏறுறதுக்கு? ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? இவங்க எப்படி இருந்தது அதித்தி? ஜாலியாக இருந்துச்சா? வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கா, இப்படி வர்றதுக்கு பிடிச்சிருக்கா? அதித்தி அவங்க அப்பாவே பார்த்துட்டு அப்பா 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 டப்பா டப்பா டப்பான்னு அப்பா 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 சொல்லுங்கப்பா. எஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? அட்வென்ச்சராகவும் இருந்தது. அட்வென்ச்சராக இருந்துச்சா? ஏறிட்டீங்களா நீங்கள்? ஏறியாச்சு. செம்ம இல்லைல்ல? ஆமாம், நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் டு அஹோபிலம். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. ரைட் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஆக்சுவலாக எல்லா ஏஜ் குரூப்புமே வந்திருக்காங்க. ஸோ குட்டி பசங்களும் வந்திருக்காங்க. ஆதவன் நல்லா என்ஜாய் பண்ணியா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த கோட்டையில லீவில் சார் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணியா? ஏய் ஒதுங்காதரா. நீங்க கோயில்ல சுவாமியை பார்த்தேன்னா என்ஜாய் பண்ணீங்களா? ஏறி போனோம்னா இதான் கருட மலை. அது அந்த சைடு கருடர் வந்து
பெரிய போட்டோ எடுக்கூடாது மாமி. ஆயுசு அதிகமாக போட்டோ எடுத்தா ஆயுசு இருக்காது. சார் ஆல்ரைட். சார் சார் எதை சொல்கிறீங்கன்னா சொல்லலாம். அந்த மீசை ஒரு போட்டோ எடுத்துருங்க. இவர் தொல்லை. வண்டியில் இருக்கிறது எல்லாமே மோட்டத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் ட்ரிப் மோடில் கரெக்டாக இருக்கீங்க. இந்த கல்லை ஒன்று கோயிலில் போட்டிங்கன்னா டெய்லி அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லை அது கல்லோட மகிமை இல்லை, இந்த ஏரியாவோட மகிமை. வந்துச்சு கல் எவ்வளோ இல்லை இருக்கு. மார்பிள் கல்லாம் போட்டால் எப்பவுமே சில்லுங்க ஜில்லுன்னு தான் இருக்குது. எஸ், இந்த கல் வேணுமா சொன்னேன். ஜெய் ஹனுமான் கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன். சந்திரு கேள்வி கேட்கறது நீ என்ன ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம். பதில் சொல்றதுதான் ஈஸி. கிடையாது. தெரியும் தெரியாதுன்னு போயிடலாம். அதுக்கு நான் அந்த ஒரு வாரம் சொன்னேன், திருப்பி கேள்வி கேட்டுனே இருப்பேன். நீ என்ன நான் கேள்வியே கேட்க மாட்டேனே, எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதான் உங்க பையன்தான் கேட்குறான். அங்கே வந்து அது என்ன நரசிம்மர்னு என்ன கேட்குறான். யோகா நான் இப்போதான் ப்ரீஃப் கொடுத்தாரு, அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே வெளியிட்ட முடிஞ்சிச்சு. அவர் இதை மட்டும் தான் சொன்னார். அவன் இடிஞ்சு என்னன்னு கேட்குறான் அவன். எடுத்திருக்கேன். பண்டிக்கு முந்தும் போருக்கு பின்வாங்க கேட்டான். சொல்லிட்டேன். கேட்டுட்டே இருக்காங்க. மிடில் ஒரு நரசிம்மர் இருந்தார். அது அவர் என்னது? அந்த நரசிம்மர் பேர்லாம் சொல்லவே ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. யோக நரசிம்மர். சக்கர நரசிம்மர். ஓகே. பாவன நரசிம்மர். ஓகே. மாலோல நரசிம்மர். ஓகே. அப்புறம் வந்து அகோபில நரசிம்மர். ஓகே. இரண்ய நரசிம்மர். ஓகே. பிரகலாதர். வாமன நரசிம்மர். ஓகே. ஹாய் அதித்தி. வா. வாங்க கூட்டிட்டு. ஏன் இந்த ப்ரொஃபஷனை விட்டீங்க? தெலுங்கு இருக்கா, அதனால கொஞ்சம் ஓகே.
இந்த மாதிரி கரெக்டாக சொல்லுவோம். ஆமாம் எனக்கு தெரியாது இப்போ இல்லை இப்போ ஓவர் நைட்டில் எப்படி மேன் பவர் பயங்கரமாக வச்சு கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து அந்த மேலே இங்கே இருந்தால் எல்லா சித்தியும் கிடச்சிதான். யாரோட சித்தி கிடச்சிதுன்னு கேட்டேன் நான். அவரோட சித்தி தான் கிடைச்சாங்க. ஸ்ரீ சத்ரவிட நரசிம்மர். இந்த இடத்துல நரசிம்மனை வேண்டிட்டா மியூசிக் நல்லா வரும். மியூசிக் ஒரு கை அங்கே பார்த்தீங்களா நரசிம்மர் சார் பாட்டு பாடும்போது அந்த பாட்டை கேட்டு தாளம் போட்டாராம். தாளம் போட்ட இடம் அதனால தான் ஒரு கை இப்படி இருக்கும். வேற சங்கீதம் கற்றுக்கணும், மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகணும்னா இந்த நரசிம்மனை வேண்டிட்டா ஆகிடும். அதுதான் ஒரு கை தாளம் போட்டு. நீ அப்படி போ, அது உண்மையாக பொய்யா சொல்லுவாரு. அந்த சந்தனம் மழை மாதிரி இருந்துரு உடனே கீழே இதோ ஒரு மழை மாதிரி மழை இல்லை காடு மழை இப்படியா குளிக்கலாம்.
ஏப்பா இப்படியா குளிக்க கூட்டின்னு வருவேன் போகும்போது கொடுக்காம கூட்டுமாப்பா. ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான். நில்லுங்க அப்படியே ஒரு போட்டோ சார். எப்படி திரும்புங்க மெமரி ஃபுல் பண்ணி இல்லை இன்னொரு கார்டு வச்சு நாளைக்கு காலையில் எடுக்கிறதுக்கு. இதான் டோலி. இதில் இருந்து தான் முடியாதவங்களை வந்து இதில் இருந்து தான் மேலே எடுத்துகிட்டு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க. அஹோபிலம் என்ட்ரி பாயிண்ட். கோல்கொண்ட நவாப் வந்திருக்காங்க. விஜயஸ்தம்பம் உள்ள கோயில் உள்ள வந்து ஒரு 4-5 விக்கிரம் ஒடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த அஹோபில மட்டம் 7வது ஐசிங்கர் இருந்தாங்க. இந்த லைட் 7th ஜியர். இப்படி திரும்பிடுறீங்க இப்படி வந்துடுறீங்களா? இருட்டா இருக்கு அதனால தான் சார். ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா? இப்போ 1584ல இங்க கோல்கொண்ட நவாப்ஸ் வந்திருக்காங்க. எதுக்கா இந்த இந்து கோயில் இருக்கக்கூடாது, இந்த கோயில் உள்ள வந்து சில விக்கிரம் எல்லாம் வந்து ஒடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த அஹோபில மடத்துக்கு 7வது ஜியர் இருந்தார். அவர் உடனே வந்து விஜயநகர சாம்ராஜா ரங்கராயலு திருப்பதி ராயலுக்கு சமாச்சாரம் சொல்லுவார். அப்போ உடனே வந்து அந்த விஜயநகர சாம்ராஜ்ய ரங்கராயலு திருப்பதி ராயல் அவரோட சைன்யத்தை தான் இங்கே வந்து இந்த முஸ்லீம்காரர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு ஜெயித்துட்டு இந்த விஜயஸ்தம்பம் நாட்டிருக்காங்க. 60 அடி ஒரே ஒரு கல். 60 அடி 60 feet சிங்கிள் ஸ்டோன். சீக்கிரம் வாங்க சார். இந்த மண்டபம் பேர் வந்து பாஷ்யக்கார மண்டபம். பாஷ்யக்காரனா ராமானுஜன். ராமானுஜன் அனுஜன் மீன்ஸ் தம்பி. ராமர் தம்பி யாரு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணனே இந்த ராமானுஜ அவதாரம். ஆதிசேஷ அவதாரம் கூட அவரு. இவரோட ஜென்மஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர் நியர் மெட்ராஸ். தெப்பக்குளம் புஷ்கரன். தெப்பக்குளம் 8 மணிக்கு மூடிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே நல்லா இருக்கும் ப்ரோ.
இந்த பெருமாள் பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோயில் வந்து கலியுக கோயில், பிரதிஷ்டா கோயில். திருப்பதி ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயார் திருப்பதியிலேருந்து கடப்பா வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு கடப்பா இல்லை பேரு, தேவுனி கடப்பா அப்படின்னா பெருமாள் வாசப்படி. திருப்பதியிலேருந்து கடப்பா வரைக்கும் வீடு, கடப்பாலேருந்து கீழே அகோபிலன்னா இந்த இடம். பந்தல் போட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. பந்தல் போட்டுக்கொண்டு வந்து இங்கே லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிரதிஷ்டை பண்ணி, நரசிம்மருக்கு வந்து பூஜை பண்ணி, பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஐதீகம். இந்த கோயில் கட்டின ராஜா வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் 1515 கட்டிருக்கார். திவ்யதேச பெருமாள் வந்து நம்ம சேவிச்ச பாரு மேல, அதுதான் அகோபில நரசிம்மர். 108 திவ்யதேசத்துல வந்து இந்த அகோபிலம் ஒன்று. சிங்கவேல் குன்றவன் பேரு. திருமங்க ஆழ்வார் வந்து மங்கள சாசனம் பண்ண இடம். தெய்வமெல்லாம் சொல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றவனி ஆழ்வார் மங்கள சாசனம். கல்யாண மண்டபம் பாருங்க, ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் நேரா தெரியுது பாருங்க, தெரியுதா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த கோயில் கட்டின ராஜா விஜயநகர சாம்ராஜ்ய ஸ்ரீகிருஷ்ண தேவராயா. அவருக்கு 5 சம்சாரம். இந்த மண்டப பேர் வந்து பிராகார மண்டபம். 94 வில்லேஜ் இருக்கு. சின்ன இடத்துல கட்டி நாங்கள் ஏதோ வச்சுருக்கோம். அவர் தான் ராஜா. வராக நரசிம்மர், இது யோகானந்த நரசிம்மர். நவநரசிம்மர்ல வந்து 7வது பெருமாள். ஜுவாலால வந்து இரண்யகசிபுவை சம்மாரம் பண்ணி பிரகலாதன் இந்த இடத்துக்கு அழிச்சுட்டு வந்து பிரகலாதனுக்கு வந்து யோக சாஸ்திரம் ராதரி சாஸ்திரம் கற்றுக் கொடுத்த இடம். இங்கேருந்து பெருமாள் வந்து தியானம் பண்ணி சோளிங்கர் போயிருக்கார் ஐதீகம். நவகிரகத்தில் வந்து சனி கிரகம். சார் எல்லாரும் தெரியுதா? இந்த பெருமாள் பேர் வந்து வராக நரசிம்மர். நவநரசிம்மர்ல வந்து 4வது பெருமாள். இந்த இடத்துல வந்து இரண்யாக்ஷன் சம்மாரம் பண்ணிருக்கார். இரண்யாக்ஷன் வந்து பூதேவி கிட்ட வந்து வேதமெல்லாம் எடுத்து போறார். எடுத்து போனால் அந்த பூமாதேவி வந்து விஷ்ணு கேட்குது. விஷ்ணு வந்து வராக ரூபத்தில் வந்து அத்தல வித்தல சுதல ரசல ரசாதால பாதாள சப்தலோகா சொல்ல போய் இரண்யாக்ஷன் கிட்ட வந்து சண்டை போட்டு அவர் சம்மாரம் பண்ணி பூமாதேவினை காப்பாற்றி மேலே எடுத்து வந்திருக்காரு ஐதீகம். அந்த பூமாதேவினை காப்பாற்றி மேலே எடுத்துட்டு வந்து அந்த பூமாதேவினை இந்த வராக நரசிம்மர் வந்து ஆலிங்கனம் பண்ணால் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு பையன் பிறந்துறார். அந்த பையன் நரகாசுரன். நவகிரகத்தில் வந்து ராகு. சார் இந்த பெருமாள் பேர் வந்து பாவன நரசிம்மர். நவநரசிம்மர்ல வந்து 9வது பெருமாள். பாவன மீன்ஸ் பவித்ரா, பாப விமோச்சனம். இந்த இடத்துல வந்து பரத்வாஜ மகர்ஷி வந்து பாப விமோச்சன இடம்.
செஞ்சுலக்ஷ்மி வந்து பிறந்த இடம், செஞ்சுலக்ஷ்மி வந்து வேடுற இடம், செஞ்சுலக்ஷ்மி வந்து பெருமாள் வந்து கல்யாணம் பண்ண இடம். செஞ்சுனா ஒரு வேடவ ஜாதி பொண்ணு, ஒரு ஆதிவாசி, ஒரு மலைவாசி. மகாலட்சுமி ஒரு வேடவ ஜாதி ரூபத்தில் வந்து அந்த பெருமாள் வந்து உக்ரஸ்வரூப்பில் வந்து சாந்த பண்ணி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. நவகிரகத்தில் வந்து புத கிரகம். வாங்க அது వాళ్ళు ఉంటారు అందులో కానా குட் மார்னிங். రోలీ కోసం பண்ணுறோம். குட் மார்னிங். சீனியர் சிட்டிசன் కోసం எல்லாம் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஜூனியர் சிட்டிசனா? டொல்லியில் போறியா நடந்து போறியாமோ? நடந்து. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு see this. You are active in the morning. I am very proud. அதிதி இங்க பாரு கேமரா பாரு. அதிதி குட் மார்னிங் சன்ஷைன். அதிதி ஜூஸ் குடிக்கலாம் வா. அதிதி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவன் எங்கடா போயிட்டு இருக்கான்? ஏய் வான்றல வா முன்னாடி வா. நீ எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதெல்லாம் இப்போ வரக்கூடாது. இங்கே நின்றுப்போம். கொஞ்சம் அசம்பிள் ஆகுது. சூப்பர் வியூ. இங்கே தான் அந்த அருவி மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே இந்த பிரிட்ஜே வந்து உட்டில் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. ஒரு மலையை சுற்றிட்டு போகணும். போர்டு அடுத்து பிடிக்க வேண்டாம். இதுக்குள்ள திறக்க மாட்டாங்க. பாருங்க நிறைய அந்த கல்லுக்கிட்ட நல்லா தெரியுது. கை கிடைக்குது.
இது எதுக்கு சாமி இப்படி அடிக்க வைக்கிறாங்க? சென்டிமெண்ட். Behind this sentiment? Sentiment? They have to build a new house. New house, okay. அதுக்காக கட்டி வச்சிருக்கோம். நான் எடுத்து வைக்கவா? நானும் ஃபாலோ பண்ணுவேன் சாமி. இங்கே பாருங்க நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. வா 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 ஒன்று ஆ ம் வாட்டர் கேப்சரிங் ஃபிஷ். இங்கே பாருங்க எவ்வளோ ஃபிஷ் கையில். ஓகே இல்லை கோவக்காய் இல்லை, கோவக்காயோட இலை எப்படியா இருக்கும். அவங்க அப்பாவை திட்டுறப்ப ஒரு சந்தோஷம் இல்லை, அவருக்கு எத்தனை தான் கேட்குதுங்க இல்லைங்க. சும்மா வாய் விடாதேங்க. அவ்வளோதான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிரேட், டிவைன் ஃபுல். ஓகே, நீ எப்படி ஃபீல் பண்ணுற தேவி? நிறைய எனர்ஜி ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் அ பிளேஸ் டு ஷோ மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம், நாட் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீட். Sure, sure. Willpower, yes. Mainly confidence, motivation. Great motivation. Yeah.
இது மேலே தான் போகணும். இதில் தான் போகலாமா? போயிடலாம். அங்கேருந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்கிறது எதுவும் இது உபயோகமாக போட்டுக்கிட்டு ரத்தகுண்டம். அதான் ரத்தகுண்டம். ரத்தகுண்டமா? இந்த ஜலம் தான் எடுத்துக்க சொன்னான். ஒரு பாட்டில் எடுத்து வந்த 2 பாட்டில் இந்த தண்ணி இந்த வாட்டர் ஃபால் தண்ணி குடிக்கலாம் குடிச்சா ஒரு கசப்பு. அவ்வளோதான். ஏறினவ அங்க நில்லுங்க. எஸ் உங்க மொபைல நான் எடுக்கல, என் மொபைல் எடுத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வீடியோ ஆன் ஆயிடுச்சு. யார் வரா? நம்ம மனுஷா வராளா? வாங்க வாங்க. இங்க நில்லுங்க. அந்த மரத்தோட வேர்கிட்ட நில்லுங்க. சரி, இது வரைக்கும் நிக்கிறேன். தெரியாது. நான் கேட்கல. பறக்குது. அது இந்த வயசானவங்கள தான் பிடிக்கும். சரி, சின்ன வயசு தானே, கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த கரடி இருந்தால் ஹாய் சொல்லிட்டு வா. கரடி உள்ள போய் ஹாய் சொல்லிட்டு வாங்க. பப்பால் இருக்குல்ல, பப்பால் இருக்கு. உள்ள வெளிச்சம் வருது. வேற அங்க ஓபன் பாம்பு எட்டி பார்த்து. பாம்பு இல்ல, அது பாருங்க. அது பாம்பு இல்ல. ஓவால் ஓவால் ஓவால். பா ஸ்டெப்பெல்லாம் இருக்கு. உள்ள யாரோ இருக்கலாம் இருக்கலாம். நிறைய கூப்பிடுறீங்களா? கீழே இடம் ஃபுல்லா தெரியுது. சந்துரு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீ சொல்லு சொல்லு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
பிரகலாதன் பயின்ற ஒரு இடம். தென் அவர் வந்து இங்கே தான் விளையாடுவாராம். அவரோட பாடசாலையும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான தெரியுதான்னு தெரியல, அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி குட்டியாக இருக்குது. கல் எல்லாமே ஸ்லைடு மாதிரி இருக்கு. நிற்கிறது அந்த இடத்துல தான் எங்க நிக்குது பஸ்? இது கோயில். ஆமாம், பஸ்ஸு கீழே அங்கே. ஆமாம், அங்கே காமிச்சாங்க. அதை நம்ம அந்த கல்யாண மண்டப ஃபோட்டோ எடுத்தோம்ல, கல்யாண மண்டபம் டெம்பிள் உள்ளே போகிற வழி, நம்ம வந்த வழி இதுதான். இந்த சைடு தான் வந்தோம். பஸ் எல்லாமே அங்கே நிற்கும். எப்படி பார்த்தா தெரியும் எனக்கு. ஆமாம், காஞ்சிரும் போகிறோம். பஸ் எல்லாம் அங்கே நிற்கும். அங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு குகை, இது ஃபுல்லாக குகை பாதை இருக்குது, சுரங்க பாதை மாதிரி. வீடியோவில் நான் ட்ரெஸ் மாற்ற